ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 33வது பாடல் பார்க்கலாம். மிக சிறப்பு வாய்ந்த பாடல். அருணகிரிநாதர் முருகன் கிட்ட இந்த துன்ப துயரம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து முருகா எனக்கு எப்போதான் விடுதலை கிடைக்கும், எப்போதான் எனக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க போகிறீங்க என்ற முறையிலே அவரை வேண்டுகின்றார். ஆகவே இந்த பாடல் நம் போன்ற சாதாரண மக்களுக்கு நேரடியாக பொருந்துகின்ற பாடல். இந்த பாடலை கொண்டு தினமும் நம் முருகனை வணங்கலாம். அவ்வளோ சிறப்பாக இந்த பாடலை பார்க்கலாமா? சிந்தாகுலையிலோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. முருகன் யார்? மந்தாகினி தந்த வரோதயனே. மந்தாகினி கங்கை நதி, கங்கை நதியால் கொடுக்கப்பட்டவர். இப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை. சிவபெருமான் நெற்றி பொழிந்து உதித்த அந்த தீப்பொறி வாயு தேவனாலும் அக்னி தேவனாலும் தாங்க முடியாமல் அவர்கள் கங்கையில் சேர்த்தனர். கங்கை சரவணபையில் சேர்க்க அங்கிருந்து உருவாகியவர் தான் முருகக் கடவுள். கங்கை நதியால் சேர்க்கப்பட்டதனால் கங்கையின் புதல்வனாகின்றார் முருகன், கங்கை நதி பாலகன். ஆகவே மந்தாகினி தந்த வரோதயனே, முருகன் வரத்தின் காரணமாக நமக்கு கிடைத்தவன். எப்படி? தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அந்த தவத்துக்கு மெச்சி சிவபெருமான் அவர்களுக்கு கருணை கொண்டு முருகனை தோற்றுவித்தார். வரத்தின் காரணமாக வந்ததனால் வரோதயன். சிவபெருமான் அவர்கள் மீது கருணை கொண்டு, தேவர்கள் மீது கருணை கொண்டு முருகனை உருவாக்கியதால் முருகன் கருணைக்கடலும் கூட. அடுத்தது, முருகன் அப்படி உருவாகும் போது எப்படி வந்தார்? 6 குழந்தைகளாக வந்தார், எல்லோருக்கும் தெரியும். அம்பாள் அணைக்கும் போது தான் ஓர் உருவு பெற்றார். ஆகவே அவர் கந்தன், கந்தா. அவருக்கு இன்னொரு பெயர், மிக சிறந்த பெயர், நமக்கு எல்லோரும் பிடித்த பெயர் முருகா. முருகா என்றாலே அழகு, எல்லோருக்கும் தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. முருகன், முகுந்தன், ருத்ரன், கமலத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற அந்த பிரம்மா, இந்த 3 பேருமே அங்கே இருக்காங்க. அதான் முருகா. இந்த மும்மூர்த்திகள் இருப்பதனால அந்த தேவிமார்கள் அங்கே சாதாரணமாக இருப்பாங்க. ஆக மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர், இவங்க எல்லோருடைய கருணையும் தன்னுள் சேர்ந்து வைத்துக் கொண்டிருப்பவர் முருகன். சிவபெருமான் அவருடைய கருணையின் காரணமாக வந்தவனும் முருகன். இந்த மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவரின் கருணை சேர்த்து தன்னுள் வைத்துக் கொண்டிருப்பவனும் முருகன். ஆகவே அவனுடைய கருணைக்கு ஈடாக வேறு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு கருணைக்கடல், கருணாகரனே. முருகன் என்றாலே கருணாகரன், கருணைக்கடல். அவ்வளவு கருணையே வடிவான முருகனிடம் அருணகிரிநாதர் கேட்கிறார், சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும். இல்லொடு, இல்லத்தில் இருப்பவர்கள். இல்லத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? கணவன், மனைவி, குழந்தைகள். அதோட இல்லொடு செல்வம், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம், வீடு, வாசல், பங்களா, காரு, பணம் எல்லாம். ஆக நம் உறவும் பந்த பாசமும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வமும் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன தருது? சிந்தாகுல, நமது சிந்தை, நமது மனம் ஆகுலம், துன்பப்படுது இவைகளால். எப்படி இவைகளால் துன்பப்படுது? நம்ம செல்வம் சேர்க்க 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 நமக்கு என்ன தோன்றுது? இன்னும் ஆசை வருது, இன்னும் நிறைய செல்வேன்னு சொல்லுது. அது பின்னாடியே ஓடுறோம். அது ஒரு பெரிய துன்பம். சேர சேர இந்த எல்லா செல்வத்தையும் நம்ம எப்படி சேர்த்து வச்சுக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வாழ்க்கை நடத்தின்னு இருக்கும் பொழுது நம்ம முதல்ல கிடைக்காத வரைக்கும் அந்த பொருள் கிடைக்கல நம்ம ஏங்கின்னு இருப்போம். அதில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நம்ம நினச்சின்னு இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைப்போம். ஆகிட்ட உடனே குழந்தை வேணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல ஸ்கூல் வேணும்னு தேடுவோம். அப்புறம் அந்த குழந்தை நல்லா படித்து நல்ல காலேஜுக்கெல்லாம் போகணுன்னு பார்ப்போம். அந்த குழந்தை கல்யாணம் ஆகணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக முடிஞ்சு போகிறது இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய துன்பங்கள், பிரச்சனைகள் வரும். அதை கொண்டு நமது மனது படுகின்ற அந்த துன்ப துயரத்திற்கு அளவே கிடையாது. அது எல்லோருக்குமே தெரியும். அவங்க நிலையில், அவங்கவுங்க அனுபவத்திலிருந்து அவங்களுக்கு தெரியும். அந்த துன்பத்தை நம்ம ஒரு பட்டியலிட முடியாது. அவ்வளவு துன்பங்கள் இருக்கும்.
அவ்வளவு துன்பம் நிறைந்த இது எப்படி அவ்வளவு துன்பம் சொல்றாரு பாருங்க அவரு. விந்தாடவி என்று விடப்பெறுவேன். விந்தாடவியாம். ஆடவினா அடவி அப்படின்னா மரங்கள் நிறைந்த அடர்ந்த இருக்கின்ற காடு. விந்தாடவி விந்திய மலைக்காடு. ஒரு பெரிய மலைக்காடு போல நம்ம படுகின்ற இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த சமயத்தில் இந்த உறவுகளாலும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற இந்த செல்வங்களாலும் நாம் படுகின்ற துன்பங்கள் இருக்குமா? இப்போ நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த காட்டில் போய் நம்ம தனியாக மாட்டின்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். வெளியே வரத்துக்கு வழி தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. அங்கே கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். அந்த கொடிய விலங்குகளும் ஒவ்வொரு மாதிரி ஓசை எழுப்போம், சவுண்டு வரும். அதை அது கேட்டாலே பயமாக இருக்கும். ராத்திரி இருட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. கொடிய விலங்குகள் இருக்கும், விஷ ஜந்துக்களும் இருக்கும். அந்த நேரத்தில் எப்படியாவது அங்குன்னு தப்பிச்சா போதுன்னு இருக்கும். அப்போ நம்முடைய அங்கே மாட்டின் இருக்கிற அந்த மனசு எவ்வளவு துன்பப்படும், எவ்வளவு வேதனைப்படும். அவ்வளவு துன்பம் வேதனை நிறைந்தது தான் நாம் இருக்கின்ற இந்த இல்லற வாழ்க்கை. இந்த நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வமும் இல்லற வாழ்க்கையும் சேர்ந்து நமக்கு கொடுக்கின்ற துன்பங்கள். அதுதான் சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். முருகா, இவ்வளவு துன்பம் நிறைந்த இந்த இல்லற வாழ்க்கை நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்திலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என் மனசு அங்கே போய் சிக்கிக்கின்னு இருக்கு, அங்கிருந்து வெளியே வரமாட்டேங்குது. நான் வெளியே வந்தால் தானே விடுதலை அடைய முடியும். எனக்கு எப்படியாவது கருணை காட்டுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருமே கேட்டிருந்தார். எனக்கு ஆசையை விலக்கி கொடுங்க கேட்டார். இந்த ஆணவம் இருக்கக்கூடாது விலக்கி கொடுங்க கேட்டார். உங்கள் மீது எனக்கு பக்தி செலுத்துறதுக்கு இந்த ஐம்புலன்கள் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறது கேட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கார். கேட்டு கடைசியில் வேற வழியே இல்லை, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுங்க. இது பெரிய காடு, இந்த நான் படுகின்ற இந்த துன்பம் இருக்க ஒரு பெரிய காடாக இருக்குது, விந்தியமலை காடு போல நான் துன்பத்தில் இருக்கின்றேன், எப்படியாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்ற நிலையில் வேண்டுகின்றார். இப்போது ஆரம்பத்திலே கூட கந்தர் அனுபூதியில் 4வது பாடலே கேட்டார். என்ன கேட்டார்? வலைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோன்னார். அதில் இல்லத்தில் இருக்க துன்பத்தை மட்டும் சொல்லியிருக்கார். இந்த பாடலில் இல்லோடு செல்வம் எனும் நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வத்தை சேர்த்துட்டார். அவ்வளவு பெரிய துன்பம் நிறைந்தது நம்முடைய வாழ்க்கை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இல்லற வாழ்க்கை, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம், இதெல்லாம் சேர்ந்து இதில் நாம் படுகின்ற துன்பத் துயரங்கள், முக்கியமாக அந்த மனம் படுகின்ற வேதனை பொருளளவிலும் இருக்கலாம், அது மனதளவிலும் இருக்கலாம், அது உணர்வாகவும் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நாம் படுகின்ற துன்பத் துயரம் மிக மிக அதிகப்படியானது, கடினமானது, அதுக்கு அளவே இல்லை. அதான் பெரிய காடு. இந்த காட்டிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறார். ஏன் முருகா, நீங்கள் யார்? கருணாகரன், கருணை கடல், தேவர்களுக்கு துன்பத்தை நீக்கியவர். நிறைய பக்தர்களுக்கு துன்பத்தை நீக்கி இருக்கிறீங்க. என்னுடைய துன்பத்தை நீக்குவது உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையா? அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. சாதாரணமாக நீங்கள் நீக்கிடலாம். தயவு செய்து என்னை இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. நான் இங்கிருந்து வெளியே வரத்துக்கு முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன், கருணை காட்டுங்கள் என்ற வகையில் இந்த பாடல் பாடியிருக்கார். இந்த பாடல் மூலமாக தினந்தோறும் நம்ம பாடினாலே, ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லோருடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது. ஆகவே இதை பாட பாட எப்படி அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் செய்தாரோ அதேபோல் நம்மீதும் கருணை காட்டுவார், அருள் செய்வார். ஏனெனில் அவர் கருணை கடல் என்பதில் சந்தேகமில்லை என்ற நிலையிலே பாடலை பார்க்கலாமா? சிந்தாகுலையில் ஒடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.